பர்சன் வந்து மிஸ் அவுட் ஆகுறாரு. அது நம்ம எல்லாருமே ட்வீட்டாவும் போட்டிருக்கோம், ஃபேஸ்லயும் பேசியிருக்கோம். அது பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு வேற பொறுப்புகள் வழங்கப்படுகிறதா? இல்ல என்னன்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு போட்ட ஸ்போக்ஸ் பெர்சன்ஸ்ல நல்ல தரவுகளோடையும், நல்ல ஆர்டிகுலேஷனையும் பேசக்கூடிய ஒரு ஆளு. அ பரந்தூர் தளபதி போனதுல கூட ஹி ஹேஸ் த மேஜர் ஷேர். அதாவது பேக்ரவுண்ட்ல நெறையா வேலை பார்த்தது அந்த மனுஷன்றது நெறைய பேத்துக்கு தெரியாது. அத இங்க நம்ம ஸ்பேஸ்ல ஆட் பண்றதுனால ஒண்ணும் தப்பும் கிடையாது. இது முக்கியமான மேட்ரு. அப்புறம் வந்துட்டு ம் வேற என்ன சையத் ப்ரோ? வேற என்ன அடிஷனலா எதுவும் மறக்கிற மாரி? வேற இல்ல, மேபி இந்த புது அடிஷன் ராஜ்மோகன் ஆதவ் ராஜ்மோகன் அவங்கள பத்தி சொல்லு. ராஜ்மோகன் வந்துட்டு உண்மையாவே நல்ல ஒரு ஆரேட்டர் தான். என்னை கேட்டா அவர் அந்த ஒரு அவரோட வீடியோஸ்லாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு உட்காந்துட்டு பேசும்போது அந்த நல்ல ஆர்டிகுலேஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம தலைவரை பத்தியே வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்றாங்கன்னா, ராஜ்மோகன்லாம் ரொம்ப ஆப்டான ஆளு. அது நீங்க கண்டிப்பா நம்ம கட்சியில இருந்து ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம். நீங்க ரெடி பண்ணும்போது நீங்களே அந்த ஆளோட அந்த வேர்ட்ஸ் அண்ட் அந்த பவர் அது உங்களுக்கு தெரியும். அது சாரி ஃபார் த இன்டரப்ஷன். மேல அந்த இது போட்டான், திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சந்திப்பு. நான் தான் ஷேர் பண்ணியிருக்கேனே. சந்திச்சுட்டாங்கன்னே போட்டுட்டான். ஆமா சந்திச்சிட்டாங்க. இதுல ஏதாவது கால்குலேஷன்ஸ் இருக்கா நம்ம பார்க்க வேண்டியது, இல்ல ஒரு ஜென்ரலா மரியாதை நிமித்தம்னு விட்டுறலாம்? நம்மளுக்கு ஜெனரல் மரியாதை நிமித்தமா அவருடைய இதுலப்பா அண்ணன்லப்பா கவின் அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. எப்படி வந்துட்டு டிசம்பர் 7ஆம் தேதி ஆதவ் டிவிக்கில் வராரான்ட்டு வந்துட்டு ஒரு பேச்சு அடிப்படும் போது அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி இருந்ததோ, அதே மாதிரி இப்போவும் அதே மாதிரி ஒரு இருந்தாலும் அதை இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே அடி இந்த சச்சின் சொன்ன மாதிரி அடி வயிற்றுல வந்துட்டு நெருப்பு கட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்கள அப்படியே பதட்டத்திலேயே வச்சிருக்கணும்டா. அப்போதான் நம்மளுக்கு வந்துட்டு ஷோ ரன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அவங்க எப்படி கதறிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பத்தி பாசிட்டிவா பேசணும், நெகட்டிவா பேசணும். பேசாம மட்டும் இருக்கவே கூடாது. அவங்க ஏதாவது நம்மளை அது நம்ம பண்ணவே தேவையில்லை. அவனுங்க ஆட்டோமேட்டிக்கா அதான் பண்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, முதலமைச்சரே அவங்கள நான் கண்டுக்கலன்னு ஒவ்வொரு மேடையும் ஏறி கதறிட்டு இருக்காரு அவரு. ஆமா. அப்புறம் நான் அவர் சுத்தி நேராவே சொல்றேன், ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் வெறுப்புனால நம்ம வெற்றி வந்துட்டு நிராகரிக்கப்படுறதோ தள்ளி போறதோ நடக்கக்கூடாது. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நிறைய பேர் அது கொஞ்சம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது வந்து கட்சியை வந்துட்டு முன்னோக்கி எடுத்து செல்லாம பின்னோக்கி கொண்டு போறதுக்கான வேலைகள் இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்கலாம், தப்பே கிடையாது. இப்போ வந்துட்டு அவரோட படம் ஒன்று டைரக்டர் வேணாம்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு கட்சியில் ஏதாவது ஒன்று ஒரு தவறுதெல்லாம் நடந்தால் கூட அதை போஸ்ட்டாவோ ட்வீட்டாவோ போட்டு கேட்குறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ இங்கே கேட்டு தான் நிறையா மாறி இருக்கு. அதனால வந்துட்டு போஸ்ட்டாவே போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தலைவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் 33 வருஷம் சினிமாவில் கிரிட்டிசிசம் ஏற்றுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய ஆளாக மெருகேறி இருக்காரு. அதே மாதிரியே அவர் ஒரு அரசியல் தலைவராகவும் இதெல்லாம் கேட்டே அவர் மெருகேறுவார்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் சேதும் அந்த பொண்ணு கேத்தரினுக்கு கொடுத்துட்டாங்க சேது ப்ரோ. நம்ம தலைவர் அறிக்கையில இருந்துச்சு, பார்த்தேன். இணை கொள்கை அவங்க மாநாடுல சம்பத்குமார் அவருக்கும் சம்பத்குமாருக்கும் கொடுத்தாங்க. சம்பத்குமாரும் வந்துட்டு சம்பத்குமார் கொடுத்தாங்க, இணை கொள்கை பரப்பு செயலாளர். அப்புறம் நம்ம ஜெகதீஷ் பிளிஸ் வந்துட்டு இணை பொருளாளர். இல்ல என்னையெல்லாம் கேட்டா அது கரெக்டா, அதுல பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு அந்த பதவியில ஒன்றும் இது கிடையாது. அது ஃபுல்லா கேஷ் ஃப்ளோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஜெகதீஷ் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை தான். என்னை கேட்டா வெங்கட்ராமனுக்கு நல்ல அசிஸ்டா இருக்கும். ஆமா வெங்கட்ராமனுக்கு வந்து நல்ல அசிஸ்டன்ஸ் தான். இணை பொருளாளர். வேற அப்புறம் நம்ம குரு தலைவா, உண்மையாவே அந்த ஆள்லாம் சின்ன வயசுல இருந்து நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு நாளா வந்துட்டு நான் நீ சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கியா சச்சின்? நான் 2014ல பார்க்கும்போதுல இருந்து அந்த ஆளை பார்க்குறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் FVFC விஜய் ஃபேஸ்புக் விஜய் ஃபேன்ஸ் கிளப், அப்புறம் வந்து OTFC ஆன்லைன் கிளப். நான் ஃபர்ஸ்ட் எப்போ திறந்து வச்சார்ல சச்சின், அப்ப இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நீயா நானால பேசுவாரா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கத்தி ரீரிலீஸ் வந்துட்டு பண்ணாங்க 2016 நினைக்கிறேன். அந்த டயத்தில் வந்துட்டு வெற்றி தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் போனேன். அப்போ இவர் இருந்தார். அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம். எனக்கு அந்த சிலை திறந்து வைக்கும்போது ஞாபகம் இருக்கு. ரொம்ப நாளாக ஹேண்டில் பண்ணுறா அப்படி.
அங்கதானே சிலையை ஆமா ஆமா திறந்தாங்க, வெற்றி வெற்றி தேட்டர்ல தேட்டர்ல தான் தானே சிலை நம்ம திறந்தாங்க. செவன்த் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுதான் அந்த 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 இதுதான் சொல்றேன். தலைவா படம் டைம் இல்ல அது. ஆமா ஆமா ஓ இல்ல தலைவா தலைவா சிலை சிலை கத்தி தலைவா ரீரிலீஸ்ல படம் கிடையாது. வச்சிருந்தாங்க. தலைவா சிலை அந்த பிளாக் கலர் கண்ணாடி போட்டு தலைவா டெனிம் சிலை. பேண்ட் போட்டுப்போம். அப்புறம் வேற யாரும் நம்ம இவர் ராம்குமார், ராம் வந்துட்டு ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் சோஷியல் மீடியாவில் ஏதோ வந்து பண்ணா டிவி எம்பி வெங்கட், டிவி இன்டர்நெட்டு. உண்மையாவே இன்னைக்கு ஒரு அது யாரு வெங்கட்? நல்ல ஒரு டே. என்னை கேட்டா தளபதி வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் லீடர்ஸ் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இங்க இருந்து ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு February 2 முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண போயிடுவாரு. முடிச்சுட்டு படத்தோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் முடிச்சுட்டு திரும்புறதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு வேவ்ஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். இல்ல இப்போ இங்க அவர் ஒரு ஸ்ட்ரக்சரே போறாரு ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன் சச்சின், அவர் திரும்பி வரத்துக்குள்ள. அப்படிதான். அதான் இப்போ வந்து கட்சி சைலண்டா இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஆதவே போய் யூடியூப்க்கு இன்டர்வியூ கொடுக்குறான்னா தாவேக்கா தான். இப்போ தாவேக்காவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா டிஎம்கே மீது கேள்வி எழுப்பி உள்ளாருன்ற ஒரு இதுதானே தேவை. இப்போ உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும், ஹைபர்னேஷன் மோட் இல்லாமல். இல்லை சச்சின் என்ன சாரி இல்லை, அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பொறுப்பு போட்டிருந்தாங்க கோயம்புத்தூருக்கு. நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ அவங்க கோயம்புத்தூரில் அந்த குப்பை கழிவுகள் இதெல்லாம் வந்துட்டு அதை இது பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு இது பண்ணுறாங்கல்ல, அதுதான் இங்கே பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் இவங்கெல்லாம் பொறுப்பு போட்டாங்கன்னா அவங்க மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க, அதுக்குண்டான குரல் கொடுப்பாங்க, போராடுவாங்க. இதெல்லாம் அந்தந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இது இனிமேல் வந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாம் அதான். இல்லை அதான் ப்ரோ, அவர் தான் ஒரு இது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டார்ல. 2 மாதம் அவர் இல்லைன்னா கூட அவர் வந்து அறிக்கையின் வாயிலாக மட்டும்தான் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாருன்னு தோணுது. இந்த 2 மாதம் கேப்பில் வேற யாராவது வந்து பப்ளிக் பட் பிரசன்ஸ் இப்ப உள்ள கொடுத்துட்டு வந்திருக்கவங்க அந்த 2 மாசம் அமைதியா இருக்க, ஸ்டாக்னண்டா முன்ன இருந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆதவ் இஸ் வெரி ஆக்டிவ் பர்சன் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இன்டர்வியூ கொடுப்பானா. இதுக்கப்புறம் ஆதவெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிருப்பான்டா. நீ கேட்டு அதுதான் இப்பவே நியூஸ்ல வந்துச்சு. இது சாரி முத்தலீஃப் போட்டிருந்தா சென்னை சிட்டிக்குள்ள ஒரு ஆபீஸ் கம் வித் ரோட் மேப் டா. ஓகேவா, அவன் ஒரு அதெல்லாம் போட்டுட்டு தான் இறங்குவாங்க. யூடியூப் இன்டர்வியூவா ஷெட்யூல் பண்ணிருப்பேன். இந்நேரம் 10 இன்டர்வியூவா ஷெட்யூல் பண்ணிருப்பான். டாப் சேனல்ஸ்ல என்ன நடந்துச்சு திரும்ப போட்டு டிஎம்கே இந்த மன்னராட்சியை ஒழிக்கிறதுக்கு தான் நான் தளபதியோட சேர்ந்திருக்கேன்னு ஆரம்பம். சச்சின் ப்ரோ, அந்த ஸ்போக் பர்சன் தட்சிணாமூர்த்தி இருக்காருல்ல, அவருக்கு ஏன் போஸ்டிங் கொடுக்கல? இல்ல ஜெகதீஸ்வரன் அவர் பேரு. யாரு பேசுறது? ஆண்டனி ப்ரோ. அது நம்ம தெரியல ப்ரோ. சச்சின் தான் போஸ்டிங் போட்டுட்டு இருந்தான். போட்டுட்டு இருக்கும்போது மை தீந்து போச்சா சச்சின்? தெரியல ப்ரோ. அது நம்ம பொறுத்திருந்து தான் ப்ரோ பார்க்கணும். அது ப்ரோ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆண்டனி ராஜ் நானும் ஜஸ்ட் ஒரு சட்டைரிக்கலா தான் கேள்வி தான் ப்ரோ. எல்லாத்துக்குமே இருக்கு ஆண்டனி. அது நம்ம பொறுத்து ஒரே கேள்விதான். வில்ல யாருடான்ற மாதிரி இருக்கு இப்போ. வில்லெல்லாம் யாரும் இல்லடா. சும்மா இல்ல வில்லனா அந்த பாட்டுக்காக சொன்னேன்டா. ஒரே கேள்விதான் எல்லாருக்கும் ஓடுதுன்னு சொல்றேன். இல்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் தான். நீங்க கேட்ட கேள்வி நியாயமா. நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன், நல்லா பேசினாரு எல்லா டிபேட்லயுமே. அதனால தான் கேட்டேன். இல்ல கண்டிப்பா. இல்ல அது பாப்போம். கட்சியில இருந்து எதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்திருந்து டைம் கொடுத்துதான் அது என்னன்னு பார்த்தா தெரியும். இல்ல இது வேலிடான கொஸ்டின் தான். ஓகேவா, ஒரு டிசர்வ்டான ஆளு. அதனாலதான் எல்லாரும் கேட்கறோம். இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏன் கேக்குறீங்க அப்படின்லாம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள சந்தேகப்படுங்க. சரிங்களா? ஒன் இயரா உட்காந்துட்டு நீங்க சும்மா நம்ம வந்து இங்க ஸ்பேஸ்ல பேசணும் ஒண்ணு இல்ல. போய் நீங்க யூடியூப் எடுத்து டிவிக்கே பங்கெடுத்த டிபேட் எல்லாம் பாருங்க, அவரு கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. இவ்வளவு ஒரு கிளாரிட்டியா இப்படி ஒரு டிபேட் ஷோல வந்து அருமையா பாயிண்ட் சொன்னதெல்லாம் இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கிறவங்க எல்லாம் யாருமே இல்லை. அவர் சூப்பரா பேசினாரு. அவர் டிசர்வ்டு. ஓகேவா, மத்தவங்க எப்படி டிசர்வ்டு அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு வந்துச்சோ அது மாதிரி இவருக்கும் ஒரு பொறுப்பு வந்திருக்கணும். அவ்வளவுதான். நம்ம வந்து இங்க வந்து அவருக்கே வந்துச்சு இவருக்கே வந்துச்சு அந்த கம்பாரிசனே வேணாம், இவருக்கு வந்திருக்கணும். அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். ஒரே நிமிஷம். ஆதவ் திருமாவை சந்திச்ச வீடியோ வந்து நான் தான் போட்டிருக்கேன். மேல போட்டுருவேன் பாருங்க. ஆமா, தந்தை பெரியார் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயம். அதாவது இதுல என்ன உள்ளுக்கா இருக்குமோ அது மேட்டர் இல்ல. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்த்தியா அதுல ஒரு ஹெல்த்தியா தான் பாக்குறேன். ஓகேவா, கட்சி விட்டு போயிட்டாரு.
இன்னொரு கட்சியை சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு வாழ்த்து பெற வராரு. அது சகஜமா இவரு பண்றதும் ஒரு சூப்பரான விஷயம் தான், திரும்ப பண்றதும். அதுவும் போயிட்டு இப்படி நம்ம ஒரு கட்சியில இருந்து போயிட்டோம் அப்படின்னு அவரோட வாழ்த்து போய் கேட்டு வாங்கிட்டு வர்றாரு தெரியும், அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அது ஹெல்த்தி ஆமா ஆமா பாலிடிக்ஸ் தான் அது. திருமாவளவன் முகத்துல சிரிப்பு, திருமாவளவன் முகத்துல இல்ல சிரிப்பா இருக்கு. ரீசெண்டா அந்த அளவுக்கு சிரிச்சதே இல்லையே அந்த இல்ல ஆளு. என்னமோ நடக்குது, இந்த கணக்கு தான் நமக்கு புரியல. நல்லது நடந்தா சரி. மேபி ஆனா கவின் அடிமையா இருந்து அரசியல்ல வெளியே போயிட்டேப்பா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கலாம் அவருக்கு. இல்லை கவினை ஒன்று மட்டும் இப்போ ரீசெண்டாக 1 இயராக அரசியலை நம்ம பார்க்குறதுல ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம வெளியில் பார்க்குறது மட்டும் அரசியல் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. அதுவே உனக்கு இப்பதான் புரியுதா? இயல்பான ஒரு சாதாரண ஒரு நம்ம சந்திப்பா எங்க கேல்குலேஷன்னா யாராவது ரொம்ப டேஞ்சிபிளா எவிடென்ட்டா போய் மீடியாக்கெல்லாம் தெரியுற மாதிரி போய் பார்ப்பாங்களா? சாதாரணமான ஒரு 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 வாழ்த்து பெற்றுட்டு வர ஒரு மரியாதை நிமித்தமா. ஏன்னா எனக்கு அவர் நல்ல ரொம்ப விஷயம் தான். ரொம்ப முன்னாடி ஆ போனா இது பின்னாடி வரேன்ற சையத் ப்ரோ, மாதிரி தெரிகிறாங்க. சையத் ப்ரோ, இவர் ரங்கராஜ் பாண்டேயோட இன்டர்வியூ இப்போ பார்த்தேன். நான் இந்த இன்னைக்கு உள்ள இதை வச்சு பேசிட்டு இருந்த இதெல்லாம் பார்த்தேன். அதில் லாஸ்ட்டு சொல்கிறாரு, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய திமுக ஆளுங்கட்சி, அதிமுக, மற்ற கட்சியில் உள்ள மிக முக்கியமான ஆட்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கணும். இவர் அவரோட பேக்ரவுண்டு இந்த இது எல்லாமே நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இவர் தான் தளபதி தான் வந்துட்டு இல்ல இது பண்ணிட்டு இருக்காரு இப்போ அப்படிங்கிற மாதிரி இவரோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு அவங்க இருக்காங்க மட்டும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா யோசிக்கலாம். ஆக்சுவலா அந்த அணித்தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர் அந்த அணித்தலைவர்களை கூட மாற்று கட்சி ஆட்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்ப நிறைய விஎம்ஏ ஆட்களுக்கு மாவட்ட செயலாளர் போட்டாரு சரியா, அவங்க எல்லாருமே இப்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் உழைச்சவங்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்துட்டாங்கன்றது அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் அது. இப்போ இந்த அணித்தலைவர்கள் 20 அணி ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அந்த 20 அணியுமே வந்துட்டு மாநில பதவி. அந்த மாநில பதவிக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவர் வந்து திராவிட கட்சியா இருக்கட்டும், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி இந்த வாய்ப்பு மாதிரி இருக்கு. எடுத்து போட்டு இன்னமும் கட்சியோட உட்கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன நினைக்கிறீங்க சேத் ப்ரோ? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் இன்னொரு ஆக்டிவிட்டியில பேரலா இருந்துட்டேன். இல்ல ப்ரோ, நம்ம அணித்தலைவர்கள் ஒரு இருக்காங்கல்ல ப்ரோ ஒரு நியூஸ் பார்த்தேன், பிடிஆர் வரதா ப்ரோ இருக்கு ப்ரோ அதெல்லாம் சும்மா போட்டிருந்தது. ஏங்க அதெல்லாம் ஃபன்னுக்கு நம்மளே போட்டுருக்காங்க. கிளப்பி அது விட்டு சும்மா ஃபன் ஃபன்னுக்கு பண்றோம். போட்டது. அது காலையில இல்ல சொன்னது. பிடிஆர் சிடிஆர் வராரு பிடிஆர் ரைமிங்கா இருக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம உதயநிதி ஃபன்னு தான் வராரு பண்ணா, அப்படின்னு கொத்தடிமைங்க சும்மா லைட்டா பதறதானுங்க பார்த்து. இல்ல சேத் ப்ரோ, அது என்ன அது சொன்னேன்னா போட்டு வந்து இது காலி அணித்தலைவர்கள் பண்றதுக்காக இருக்காங்கல்ல யாரோ சேத் ப்ரோ, போட்டுருக்காங்க. ஆமா ஆமா நம்ம அணித்தலைவர்கள் இருக்காங்க. அணித்தலைவர்கள் எஸ். வந்துட்டு மாற்று கட்சியில இருந்து வர அஹ், ஆட்களுக்காண்டி அணித்தலைவர்கள் பதவியெல்லாம் ரிசர்வ்டுன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு செயல்படுறதுக்கு ஒரு பதவி தேவைப்படுதுல்ல. இப்போ வந்துட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் நிறைய பேர் வர்றதுக்கு நிறையா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் அதோட கேட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, ஃப்ளட் கேட்ஸு. அதனால வந்துட்டு இனிமே ஜாயின் பண்றவங்களுக்கு நீங்க பதவி கொடுக்கறதா இருந்தா கொடுத்து தானே ஆகணும். அதனால இந்த அணித்தலைவர்கள் பதவியை ஒதுக்கி அவங்கள வந்துட்டு அந்த மாதிரி மாநில பதவியில செயல்பட வைப்பாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். இருக்கலாம் இருக்கலாம், அது தெரியல எனக்கு. அதை பத்தின பெரிய கிளாரிட்டி இல்ல. மேபி இருக்கலாம். சரி, அதாவது வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ம். இவங்க நம்ம மக்களை கொஞ்சம் பொலிட்டிசைஸ் பண்ணி, இப்போ நம்ம இதுலயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் அணி எடுத்துட்டீங்களாரோ மாநில லெவல்ல ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்ம இதுலயும் சில ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறது, அது அந்த கரெக்டா வந்து இப்போ ஒரு 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 ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இது நடத்துனதுன்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஏன்டா மியூட்ல போட்டு விட்டீங்க? கவினோ சுரேந்தர் ப்ரோ கை தூக்குங்க டக்குன்னு. நான் தான் சாரி மியூட் போட்டேன். சாரி. நீ ரொம்ப அந்த மாதிரி பேசுறதா இருக்குது. ஃபீல் பண்ணிருக்கான் போல கவின. மேபி அந்த நான் கீழே பொலிட்டிக்கல் வச்சேன். எக்ஸ்பீரியன்ஸுக்காக இது பண்ணலாம். நம்ம சைட்ல இருந்துமே நம்மளுடைய விஎம்ஐல இருந்த ஆட்கள்லயுமே ஒவ்வொரு அணியிலையுமே நல்ல திறமையான சில ஆட்கள், அதாவது மீதி நம்ம டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியா போட்டு விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் கட்சிக்கு டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி போடல பாத்தியா. ஆமா ஆமா ஒரு கட்சிக்கு மினிமம் 3 நாள் டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி இருப்பாங்க. இன்ன வரைக்கும் நம்ம கட்சிக்கு அதுல ஒண்ணு கூட போடல. அதுவும் இன்னும் அப்பாயின்ட் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு அவருக்கு. இப்போ இன்னைக்கு அது நிர்மல்குமார் நடக்கும்னு நினைக்கிறீங்களா?
ப்ரோ அது அப்படி கிடையாது சுரேந்தர் இல்ல ப்ரோ. ஒரு சச்சின், கட்சியோட நான் அதுக்கு கட்டமைப்பு. சொல்லிடுறேன். டெபுட்டினா நீ அப்போ இது வந்து நம்ம பேசுறதுனால சொல்லல. சிடிஆர் சிடிஆர் இல்ல டெபுட்டி அவர் தானடா? வந்து டிடிஆர் அவர் ஐடி டெபுட்டிக்கு ஐடி விங்குக்கு. ஐடி விங். புஷி ஆனந்துக்கு கீழே வந்து ஐடி விங்குக்கா? இருக்கணும்ன்றதுக்காக மேபி ஒரு தனி டீமா அவனை ஃபார்ம் பண்ணி கட்சிக்கே போட்டுக்கலாம்ல. இல்ல ராஜேஷ் ப்ரோ, கட்சிக்கே டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி இருப்பாங்க. இப்போ வந்து தெரியும் தெரியும் விசிகே தெரியும். பிசிக்கலே 10 பேர் இருக்காங்க. ஆமா அந்த மாதிரி 10 தான். பேர் இருக்காங்க. இப்போ அவர் விசிகேல ரவிக்குமார் மட்டும்தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவருக்கு கீழே எத்தனை பேர், ஆலூர் ஷானவாஸ், நம்ம இப்ப இருக்க ஆதவ், அப்புறம் வன்னியரசு, எத்தனை பேர். அந்த மாதிரி நம்ம கட்சியில ஜெனரல் செக்ரட்டரி போட்டா நல்லா கோஆர்டினேட் பண்றதுக்கு அது ஈஸியா தான் இருக்கும். இதுக்கான பதில மோனிஷ் சொல்லுவான். ஐ மீன் இதுக்கான பார்வை என்ன பார்வை அப்படிங்கிறது மோனிஷ் இப்போ புதிதாக நம்மோட இணைந்துள்ள மோனிஷ் இப்பதாங்க வந்தேன் நான் உள்ளே. மாங்க் என்ன ப்ரோ வந்து பேசுறீங்க வேற தெரியல. வேலையா பிஸியா வந்தா இருக்காரு. சும்மா பொறுப்பு கொடுத்தா சும்மா இருக்க கூடாது. இல்ல தெரியல இல்ல இங்க சையத் ப்ரோ, ஸ்பேஸுக்கு நல்ல வந்துட்டேன்னு சொன்னா செய்தி இப்பதான் சையத் வந்தேன். ப்ரோ டேய் டேய் நல்ல டேய் செய்திக்காக இல்ல காத்துக்கிட்டு கவின் இருக்கான் அமைதியா சையத் ப்ரோ. இருடா. டேய் அவன்லாம் அமைதியா இரு. நான் கொஞ்சம் பேசுறாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க bro. பேசணும் bro. ஒன்றும் இல்லை, ஒரு இந்த ஏன் வந்து ஆதவர்ஜுன் அவர்களை வந்து ஏன் துணை பொதுச் செயலாளராக போடல அப்படின்னு சொல்லிட்டு தானே கேள்வி கேட்டிருந்தீங்க. ம் அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல நினைக்கிறேன். லைக் இப்போ கொஞ்சம் ரீசென்ட்லி நடந்த குழப்பங்கள் நமக்கே தெரியும் இல்லையா. சப்போஸ் ஐ மீன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி அவன் அண்ட் பொதுச் செயலாளருக்கு அவங்களுக்குள்ள உள்ள அது என்னன்றது நமக்கு சரியா தெரியாது. அந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இருந்த டைம்ல இப்ப வந்து வந்தோடனே இவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு கொடுத்தாங்கனாக்க இன்னும் வந்து குழப்பங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆகையால தேர்தல் ரிலேட்டடான ஒர்க்ஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிற மாதிரி பண்ணும்போது தான், ஏன்னா அவரோட பேக்ரவுண்டா அதுதான் இல்லையா. லைக் இந்த சென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸா தானே அவரோட கம்பெனிலாம் வச்சிருக்காரு. அதனால அந்த ஒரு இது கொடுக்கறது எனக்கு ரொம்ப கரெக்டா தான் தோணுது. எடுத்தோடனே அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கறத விட இந்த பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும்போது அவங்கவுங்க இதை மட்டும் அவங்க பார்ப்பாங்க. ஃபுல் கண்ட்ரோல் வந்து தலைவர்கிட்ட இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பிரிச்சு ஆதவ் தலைமையில கொடுத்துருக்க அவசியம் இல்லைல்ல ப்ரோ. அப்படி நீங்க சொல்ற மாதிரி சொல்லுவீங்க. இல்ல அவர் அதில் தானே ஸ்பெஷலிஸ்ட். அதுதான் இப்போ ஆக்சுவலி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் போல்டா பேசக்கூடிய ஆளு. மற்ற கட்சிகளுடைய கூட்டணி விஷயங்கள் ஏதாவது வரும்போதும் சரி, எதுவாக இருந்தாலும் முன்னெடுத்து செல்லப்படுறதுக்கு கரெக்டான ஆளா இருப்பாரு. அதனாலதான் அது போட்டிருக்காங்க. நீங்க அது கொடுத்துட்டாக்க பயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சென்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு இல்ல. ஜான் ஆரோக்கியசாமின்றது வந்து ஸ்பேஸ் ஃப்ரண்ட்ல வரப்போறது இல்லை. அவரு பேக் எண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறாரு. அப்படிதான் இருந்துச்சு. பட் ஃப்ரண்ட் எண்ட்ல ஓப்பனா ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆள். இப்போ சப்போஸ் எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஐ மீன் கூட்டணி கட்சிகளை டீல் பண்றதா இருக்கட்டும், அல்லது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி டீல் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. அதுதான் முக்கியமா தேவை. இப்போ நெக்ஸ்ட் 1 இயருக்கு அந்த இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் அது கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஆட் பண்ணிட்டே போறதை விட, ஏன்னா அதனால வந்து இப்போ நீங்க வந்து அவங்களோட பொறுப்புகள் வந்து பெருசா இருக்காது. ஆனா இது வந்து ஸ்பெஷலிஸ்டான ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவங்க அந்த இதை வந்து ப்ராப்பரா செய்வாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. இல்ல ப்ரோ, அது ஏன் இந்த பொறுப்பு ஸ்பெஷலிஸ்டா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவரோட வாய்ஸ் ஆஃப் காமன் கூட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கனால தான் ஸ்பெஷலிஸ்டா இது ஒதுக்கியிருக்காங்க. இதுவே வந்துட்டு அதான் ஆமா, இதுவே அது பண்ணப்படலைன்னா கூட அவர், ஏன்னா இன்னைக்கு அவர் கட்சி துண்டே, இப்போ அவர் வந்துட்டு பார்ட்டியில அவர் பார்ட்டி மெம்பர், ஆக்சுவலி பார்ட்டி மெம்பரா இருக்கா, அப்படி அடிப்படை உறுப்பினராக இருக்கா. அப்படி இன்னைக்கு வந்து அந்த ஜெனரல் செக்ரட்டரி ஃபார் எலக்டரல் ஸ்ட்ராட்டஜி, அது எலக்டரல் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்கன்றப்போ அதுதான் அது. அவர் இதில் பெருசாக டிஸ்கஸ் பண்ண ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் இந்த 1 இயர் பில்டப் டு தி எலெக்ஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜான் கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி தளபதி வந்து பிளான். இதுக்கப்புறம் அந்த எப்படி மாதிரி அரசியல் பேசுறாங்க அப்படின்றத வச்சு முடிவு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல அப்போ கண்டிப்பா. இதுக்கப்புறம் களத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கும் போது தானே எந்தெந்த விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம கிட்ட குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்குன்னு நமக்கே தெரியும். எஸ் 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 இப்ப நம்மளே இப்போ நம்ம பேசுறோம். இப்ப நம்ம இங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நம்மகிட்டயே சில குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அதை நம்ம பரஸ்பரம் ஏத்துக்கிறோம். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அண்ணனை பேஸ் பண்ணி நம்ம போறனால மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஏத்துக்கிறோம். பட் மத்த கட்சிக்காரர் இதை ஏத்துக்குவானா? மாட்டான்ல. நம்ம கட்சிக்காரங்க நம்ம கட்சிக்குள்ள இருக்கவங்களே ஏத்துக்காம இருக்காங்க நிறைய பேர். அது ஒரு சில அதான் விஷயங்கள். பிரச்சனையே. அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்குலாம் அந்த கிளாரிபிகேஷன் தேவைப்படுது இல்ல. ஏன்னா இன்னமும் இறங்காம இருக்காங்க. அந்த கருத்துக்கள் அன்னைக்கு பேசினது தானே சச்சி. இன்னும் இவ்வளவு தூரம் ரீச் ஆகாம இருக்கு, இன்னும் இவ்வளவு தூரம் பண்ணாம இருக்கிறாங்க, அதெல்லாம் அன்னைக்கு பேசினது தானே.
ப்ரோ இப்ப என்னன்னா, ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இப்ப அண்ணன் வந்து ஃபுல்லா வந்து இதுல வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ம் ஒவ்வொருத்தரோட அசைவுகளையும் வந்து அவர் வாட்ச் பண்ற ஆளு. இப்போ நார்மலா நம்ம நெறைய இடத்துல இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ம். அமைதியா தான் இருப்பாரு. ஆனா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு அப்டின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இஸ் a அந்த கிரேட் மாரி தான். லிசனர். இல்ல அவர் அரசியலும் யோசிக்கக்கூடிய ஆளு தான். அரசியலும் பேசக்கூடிய ஆள் தான், யோசிக்கக்கூடிய ஆள் தான். இல்ல, ஆனா அது புரியல. அவர் லிசனர்னா? அவரு இப்ப யோசிச்சதுனாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ப்ரோ. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு ஆ. கட்சியே ஆ வந்துட்டு ஆமா ஆமா இல்ல இல்ல அவரு சினி இண்டஸ்ட்ரியிலேயே அவர் பாட்டுக்கு இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர் இந்த பிளேஸ்ல எல்லாம் ரீச் ஆயிருக்கவே முடியாது. அவர் எல்லாத்தையும் கேட்கறாரு, அதான் என்ன எடுத்துக்கிறாரு. சொல்றேன்னா, அவர் வந்து இந்த இல்லங்க கேட்கிற எல்லாத்துக்குமே ஒரு நம்ம ரியாக்ட் 15 பண்ணணும்னு நாள், அவசியம் 20 இல்லைங்கிறது நாள் தான் வந்து அவருடைய ஒரு 20 நாள் இருந்தாருனாலே அவருக்கு வந்து யார் யாரோட செயல்பாடு எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கணிக்கக்கூடிய ஆள் தான். அதனால வந்து அவருக்கு தெரியும். பேசிக்காவே வந்து இவங்களோட செயல்பாடு நல்லா இருக்கு. இவங்கள வந்து மாத்தணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஈஸியா ரீட் பண்ணிருவாரு. சரியா? ம் அதனால மேபி இந்த இப்போ வந்திருக்க பதவிகள் எதுவுமே வந்து நிரந்தரமும் கிடையாது. இவங்க யாருமே வந்து இப்படியே இருக்க போறதும் கிடையாது. இவங்கள விட சிறந்த களமாடுபவர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மாற்றப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மறுபடியும் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணி மேல வர்றப்ப, அந்த மாரி தான் இருக்க போகுது. ஒருத்தவங்கள்ட்டயே குடுத்து, ஒருத்தவங்கள்ட்டயே வந்து இவங்களே நாங்க மட்டும் தான் எல்லாம் அப்படின்ற மாரிலாம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அதனாலதான் இங்க இவ்வளவு போஸ்டிங் அவர் அறிவிச்சிருக்கதே. 19 அணிகள் அறிவிச்சதுக்கு காரணமும் அதுதான். அதுல மேக்சிமம் எல்லா பேரையுமே உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கறது தான் அவர் முதல்ல இது பண்ணது. ஏன்னா உங்க இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க எழுத்து பேசுறீங்கன்னு நான் வந்துட்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எழுத்து கேட்கிற ஆள் இருந்தாதான் நம்ம என்ன பண்றோம் தப்பு அப்படிங்கிறது மேல இருக்கவங்களுக்கு தெரியும். சோ இது வரைக்கும் பெரியவங்களா இருந்தவங்க எல்லா பேருமே கீழே இருக்கவங்கள வந்துட்டு மட்டம் தட்டினாலையும் மதிக்காம இருந்தனாலையும் தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சீரழிவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். ஸோ அப்படிங்கும்போது அண்ணன் அந்த விஷயத்த வந்து டைரக்டா சொல்லினாலும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது மட்டும்தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஏன்னா நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், நமக்கு அவரோட இவ்வளவு தூரம் இறங்கி செய்யற அளவுக்கு இது இருக்கும். நம்ம விட்ட பெரிய பணம் பலம் படித்த ஆட்கள் கிடையாது, எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். இருந்தும் ஏன் நம்பி இவ்வளவு போஸ்டிங்ஸை உருவாக்குறாரு அப்படின்னா, கண்டிப்பா எல்லா பேருக்கிட்டையும் இன்னைக்கு மொபைல் இருக்கு, எல்லார்ட்டையும் இன்டர்நெட் இருக்கு, எல்லார்ட்டையும் ஓரளவுக்கு டேட்டா இருக்கு, எல்லாருக்கும் இன்னைக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும் இன்னைக்கு எப்படி என்ன பண்ணணுங்கிறது. ஸோ அப்படிங்கும்போது அது ஆதவ் எப்படி பேட்டி கொண்டு கொடுத்திருக்கான். போகலாம். அப்படியா? என்ன சொல்லியிருக்காப்ல? மேல ஷேர் பண்ணிடுறேன். பண்ணுங்க ப்ரோ. 4 நிமிஷம் வீடியோவா? ஆமா இவரு போய் எதுக்கு அவரை போய் பார்த்து அவர்கிட்ட வந்துட்டு நேத்து வந்து பெருமிதமா வந்துட்டு எங்க கூட தொடர வேண்டியவர், ஆனா இங்க பரவாயில்ல அங்க தொடர்னாலும் எங்களுக்கு வந்துட்டு சங்கடமா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதமா பேசுற மாதிரி பேசியிருக்காப்ல தலைவனே வேற. அதுக்காகவா? சச்சின் கேட்கல. ஹலோ ப்ரோ, கேக்குதா? இப்பதான் ப்ரோ கேட்க சொல்லுங்க. ப்ரோ அவர் இல்லை, நான் ராகுல் பேசுகிறேன். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இவர் ராவுத்தர் இப்ராஹிம் இருப்பார்ல, அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவரோட இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, ஆதவ் அர்ஜுன் வந்து அப்படி நம்ம கட்சிக்கு வர்றதுனால நம்ம கட்சிக்கு தான் பிரச்சனை. அவரை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ல போடாம கட்சியில ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்தா பரவாயில்லதான். ஸ்ட்ராட்டஜி டீம்ல போனா ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய திமுக விட்டுட்டு வரணும்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு அங்க இன்டர்வியூல. வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு உண்டான ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கலங்கிறனால தானே அவங்க 2 பேருமே ஒரே மேடையில இருக்கும் பொழுது டைரக்டா வந்துட்டு விஜயண்ணன் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சாரு. ஆனாலும் இதை நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா இப்ராஹிம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா செருப்பால் அடிக்கிற ஆளு கிடையாது, செருப்பால் அடிச்ச மாதிரி பேசுற ஆளு. அவர் வந்து திமுக அலைன்ஸ்ல தான் அவங்க ஆமா. கட்சி இருக்குது. அவர் காங்கிரஸ்காரர் தான், காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு எந்த லிமிடேஷன்ஸுமே கிடையாது. இல்லாட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஜய் ஆதரவாளர் மாதிரியே பேச மாட்டார், பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் பேசுறதை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக வச்சு செய்யற மேனிக்கே இருக்கும். டெய்லி 2 பேட்டி வந்துரும் தலைவனோடது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரு நமக்கு காசு வாங்காம ஆமா ஆமா வந்துட்டு ப்ரோ. பாத்தீங்கன்னா, தப்பா சொல்லல, அவர் நமக்கு காசு வாங்காம உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்களை நிறைய குறைகளை, அதாவது நிறைய குறையோ ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசாம, விஜயனை பத்தி ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசாம திமுகவுடைய விஷயங்களை எடுத்து வைக்கும் போது அவர் விஜய் அவர்களை சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எலிவேட் ஆயிடுது. அவர் சொல்றது விஜய் சப்போர்ட் பண்ற மாதிரி எலிவேட் அதே மாதிரி ஆயிடுது. ப்ரோ, ஓகேங்களா? அதே மாதிரி இவரும் சவுக்கு சங்கரும் இயல்பை வச்சு செய்றாரு. சவுக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் சவுக்கு ஏன் பேசுறாப்ல அப்படிங்கிறது. ஓகேங்களா?
அது ஆமா சவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ம். சவுக்குக்கும் இப்ராஹிமுக்கும் தான் போட்டியே இங்க நம்ம வச்சோம்னா. ஏன்னா சவுக்கு செருப்பால அடிக்கிறாரு, இவரு செருப்பால அடிச்ச மாதிரி பண்றாரு. ஓகேங்களா? இவர் பண்ணுவாரு, அவர் ம். அடிப்பாரு. 2 பேருக்கு இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் அதுதான். என்ன இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பச்சை ம். பச்சையா பேசி விட்டுருவான். இந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா நாக்கா புடுக்குற மணிக்கு வார்த்தைகளை 100 வார்த்தையை சேர்த்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வார்த்தையே இல்லடா அப்படிங்கிற லெவல்ல பேசி விட்டுருவான் மனுஷன். ஆ, எல்லாம் ப்ரூஃபோட வச்சிருப்பாரு சவுக்கு. அது அவரு வந்து அதான் பாக்கலையா, இந்த இங்க போயிட்டு வந்தாரு பரந்தூருக்கு போயிட்டு அந்த பேட்டி எல்லாம் எடுத்து அதை ஒரு இஷ்யூ ஆக்கி விடலையா தலைவன். இப்போ வந்துட்டு நேரடியா போய் பேசிட்டு வந்து அவர்கிட்ட அவர் பத்திரிகையாளருங்க, ஸோ இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். ஓகேங்களா? அந்த அந்த ஜேர்னலிசம் நீங்க யாருமே ப்ராப்பரா பண்றது இல்ல. இந்த நியூஸ் போட்டிருக்கான், இப்பதான் படிக்கிறேன் காலையில இருந்து கொஞ்சம் ஒர்க்குன்றனால. என்ன போட்டிருக்கான், 2 நாளைக்கு முடிந்த சம்பவம், திமுக கார்ல போனவங்க திமுக ஆதரவாளர்கள் இல்ல அப்படிங்கிறான். இந்த நியூஸ் எல்லாம் 1960 வர வேண்டியதா என்ன, இன்னைக்கு வந்து 2005 போய் சொல்லிக்கிட்டு இருக்க, இதான் நம்பணுமாடான்னு தான் நம்ம கேட்கணும் இல்லையா? பேசிக் அறிவு தான். குழந்தைகிட்ட காட்டினா கூட குழந்தையெல்லாம் காரி துப்பிடும். சாரி, அந்த பேப்பர்லயே ஆகி போயிடும். சச்சின் இவரு ஜெகதீஷன் வந்து தலைவரோட ட்வீட் ரீட்வீட் பண்ணியிருக்காரு பாத்தியா? இப்ப ரிலீஸ் பண்ணாங்களே இந்த இன்னைக்கு மாவட்ட நிர்வாகிகள் லிஸ்ட், அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, முடிச்சுப்போம். இப்படியும் கண்டிப்பா நாளான்னைக்கு Feb 2 1 year anniversary ஆஃப் டிவிகே பார்ட்டி. ஓகேவா? கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கும். விஎஃப்என் இருந்து ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, நாளைக்கு ரிமைண்டர்லாம் வரும் என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம், Feb 2 பார்ப்போம். ஓகே ப்ரோ. ஓகே, எல்லாத்துக்கும் பை. பை ப்ரோ.